மக்களவை தேர்தலை ஒட்டி முதல் வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. அதில் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியா காந்தியும், அமேதி தொகுதியில் ராகுல் காந்தியும் போட்டியிடுகின்றனர். மக்களவைத் தேர்தல் நடைபெறும் தேதி அறிவிக்கப்படும் முன்பே தனது முதல் வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்திற்கான 11 வேட்பாளர்களும், குஜராத்திற்கான 4 வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் ரேபரேலி தொகுதியில் வழக்கம்போல் சோனியா காந்தி போட்டியிடுகிறார். இதன் மூலம் முழு நேர அரசியலில் இருந்து அவர் விலகியிருப்பார் என வெளியான தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. 1999 முதல் இதுவரை 4 முறை இந்த தொகுதியிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு சோனியா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வழக்கம்போல் அமேதி தொகுதியில் களம் காண்கிறார். இந்த தொகுதியில் இருந்து 3 முறை எம்பியாக ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார். கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் இந்த 2 தொகுதிகளில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறை காங்கிரஸை கைவிட்டு பகுஜன் சமாஜ் கட்சியும் சமாஜ்வாதி கட்சியும் கூட்டணி அமைத்துள்ள போதும் இந்த 2 தொகுதிகளில் வேட்பாளர்களை அறிவிக்கப் போவதில்லை என முடிவு செய்துள்ளன. காங்கிரஸ் 80 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது. அதே நேரத்தில் அண்மையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிரியங்கா காந்தியின் பெயர் முதல் பட்டியலில் இடம்பெறவில்லை. முன்னாள் மத்திய அமைச்சர்களான சல்மான் குர்ஷித், ஜிதின் பிரசாத், RBN சிங் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்திற்கு மக்களவைத் தேர்தல் மற்றும் 21 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பு ஒரு சில நாட்களில் வெளியாகிறது. தமிழகத்தின் முதற்கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என்றும் அதனுடன் 21 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் சேர்த்து நடத்தப்படும் என்றும் தெரியவந்துள்ளது. மக்களவைத் தேர்தல் தொடர்பான அறிவிக்கை ஒரு சில நாட்களில் வெளியாகிறது என தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 7 முதல் 8 கட்டங்களாக நடைபெறும் இத்தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு முதற்கட்டமாக வாக்குப்பதிவு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், வட மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் கோடை முன்கூட்டியே துவங்குவதால் 2014 தேர்தலைப் போல தமிழகம் புதுச்சேரிக்கு முதற்கட்டத்தில் வாக்குப்பதிவு நடத்தப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் 21 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து நடத்திவிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிக்கிம் சட்டப்பேரவை ஆயுட்காலம் 2019 மே மாதத்துடனும், ஆந்திரா, ஒடிசா மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களின் ஆயுட்காலம் ஜூன் மாதத்துடன் நிறைவடைவதால் அந்த 4 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல்களும் மக்களவைத் தேர்தலுடன் நடத்தப்படக்கூடும் என்றும் தேர்தல் ஆணையத்தினர் கூறியுள்ளனர். இதேபோல ஆட்சி கலைக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டப்பேரவை தேர்தலையும் நடத்த முடியுமா என தேர்தல் ஆணையம் பரிசீலித்து வருகிறது. அயோத்தியில் சர்ச்சைக்குரிய நிலத்தின் உரிமை குறித்து சுமூக முடிவுக்கான பேச்சுவார்த்தை நடத்த உத்தரவிடலாமா என்பது பற்றி உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. கடந்த 60 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பாபர் மசூதி ராமஜென்ம பூமி பிரச்சினையில் சர்ச்சைக்குரிய 2.77 ஏக்கர் நிலத்தை சன்னி வக்ஃப் போர்டு, நிர்மோகி அகாரா, ராம் லல்லா என்ற 3 அமைப்புகளும் சமமாக பங்கிட்டுக் கொள்ளலாம் என 2010ஆம் ஆண்டு அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் 14 மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அதை தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்து வருகிறது. இந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதற்கு 1% வாய்ப்பு இருந்தால் கூட அதை செய்ய வேண்டுமென நீதிபதிகள் கூறியிருந்தனர். மத்தியஸ்தர்கள் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண முஸ்லிம் அமைப்புகள் ஆதரவு தெரிவித்தன. அதே நேரம் ராம் லல்லா உள்ளிட்ட இந்து அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தன. ஏற்கனவே இதுபோன்று நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தைகள் பலனை தரவில்லை என வாதிட்டன. இந்த வழக்கு சொத்து பிரச்சனையாக இருக்கவில்லை என்றும் மனம் உள்ளத்தை ஆற்றுப்படுத்தும் பிரச்சனை என்றும் நீதிபதிகள் கருத்து கூறியிருந்தனர். உச்சநீதிமன்றத்தின் வேண்டுகோளை ஏற்று நிர்மோகி அகாரா, இந்து மகாசபை உள்ளிட்ட அமைப்புகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சில ஓய்வு பெற்ற நீதிபதிகளின் பெயரை பரிந்துரை செய்திருந்தன. இந்த சூழலில் சுமூக முடிவுக்காக சமரச பேச்சுவார்த்தை நடத்த உத்தரவிடுவது தொடர்பாக இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. வாடிக்கையாளர்களின் ஆதார் விவரங்களை பயன்படுத்தும் நிறுவனங்களுக்கு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செல்போன் சிம் கார்டு வாங்குவதற்கும் வங்கியில் சேமிப்பு கணக்கு தொடங்குவதற்கும் ஆதார் எண்ணை அளித்தால் எளிதாக முடிகிறது. ஒரு ஆதார் எண் மூலம் வாடிக்கையாளர்களின் முழு விவரங்களை வர்த்தக நிறுவனங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. தற்போது இந்த சேவையை பெற ஆதார் எண் அளிக்கும் தனித்துவ அடையாள அட்டைகளுக்கான ஆணையம் கட்டணம் நிர்ணயித்துள்ளது. அதன்படி வாடிக்கையாளரின் விவரங்களை அறிவதற்காக ஆதார் எண்ணை பெறும்பொழுது ஒவ்வொரு ஆதார் எண்ணுக்கும் வரிகள் உட்பட 20 ரூபாய் கட்டணத்தை நிறுவனங்கள் செலுத்த வேண்டும்.
ஆதார் தொடர்பான ஆமாம் அல்லது இல்லை என்ற ஒரு வார்த்தையில் விவரம் அறிவதற்கு 50 காசு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அரசு நிறுவனங்கள், தபால் நிலையங்களுக்கு இந்த கட்டணத்தில் இருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஆதார் சேர்க்கைக்கு உதவிய வர்த்தக வங்கிகளுக்கும் கட்டணமின்றி வாடிக்கையாளர்களின் ஆதார் எண்ணை பெற்றுக் கொள்ளலாம். ஆதார் இல்லாமல் ஒரு வாடிக்கையாளரின் விவரங்களை பெறுவதற்கு ஒரு நிறுவனம் 150 ரூபாயில் இருந்து 200 ரூபாய் வரை செலவழிக்க வேண்டியுள்ளது. ஆதார் எண்ணை பெற்றுக்கொண்டால் அந்த செலவு மிச்சமாகிறது. அதனால் ஆதார் எண்ணை பயன்படுத்தும் பொழுது கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி ஏய்ப்பு செய்தது தொடர்பாக தொழிலதிபர் திருப்திகுமார் கெம்காவுக்கு பொருளாதார குற்றங்களுக்கான நீதிமன்றம் 5 ஆண்டு சிறை தண்டனையும் 11 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. NABC தொழில் குழுமத்தைச் சேர்ந்த கெம்கா கடந்த 1997-98 நிதியாண்டில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யாததுடன் 10 லட்சம் ரூபாய் பங்கு முதலீட்டையும் கணக்கில் காட்டாமல் மறைத்தது வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் தெரியவந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து வரி ஏய்ப்புக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. அதனை செலுத்தாத அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. அவர் மீதான குற்றச்சாட்டை வருமான வரித்துறை மேல்முறையீட்டு தீர்ப்பாயமும் பின்னர் எழும்பூர் கூடுதல் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றமும் உறுதிப்படுத்தின. இந்நிலையில் எழும்பூரில் உள்ள பொருளாதார குற்றங்களுக்கான நீதிமன்றமும் கெம்கா மீது வருமான வரி ஏய்ப்பு, தவறான தகவல்களை தருதல் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்காக 5 ஆண்டு சிறையும் 11 லட்சம் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. அதனைத் தொடர்ந்து புழல் சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். வருமான வரி ஏய்ப்பு தொடர்பான வழக்கில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தொழிலதிபருக்கு சிறை தண்டனை கிடைப்பதிருப்பது குறிப்பிடத்தக்கது. உலகம் முழுவதும் குழந்தைகளிடம் பெரும் வரவேற்பு பெற்ற பார்பி பொம்மைக்கு நாளைக்கு எத்தனையாவது பிறந்தநாள் தெரியுமா? அது தெரிந்தால் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். பார்பியின் பிறந்தநாளில் அவளை பற்றி இந்த தொகுப்பில் இப்பொழுது பார்க்கலாம். பார்பரா மில்சன் ரோபோட்டுக்கு நாளை 60வது பிறந்த நாள். அவளின் முழு பெயரை கூறினால் உங்களுக்கு யார் என்று தெரியாதல்லவா? அவள் பெயர் பார்பி. ஆம், உலகம் முழுவதும் உள்ள குழந்தைகளின் உற்ற தோழியாய் மாறிப்போன பார்பி பொம்மைக்கு இது 60வது பிறந்த நாள். 1959ஆம் ஆண்டின் இதே நாளில்தான் அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள பொம்மை திருவிழாவில் பார்பி முதலில் அறிமுகமானது. இதனை வடிவமைத்த ரூத் ஆண்ட்லர் தனது மகள் பார்பராவின் பெயரையே அந்த பொம்மைக்கு சூட்டினார். அன்று முதல் இன்று வரை ரோபோ இன்ஜினியர், பத்திரிகையாளர், விண்வெளி வீரர் என இந்த பார்பி பெண் 200 அவதாரங்கள் எடுத்து உலகம் முழுவதும் பயணித்து வருகிறாள். வாகன ஓட்டிகளின் உயிரை பாதுகாக்க வேண்டும் என்ற சமூக அக்கறையில் கடலூரில் இலவச ஹெல்மெட் சேவை மையம் அமைத்துள்ளனர் கிராமத்து இளைஞர்கள். அந்த மையத்தில் அப்படி என்னதான் சிறப்பு? இப்பொழுது பார்க்கலாம். இருசக்கர வாகன விபத்துகளினால் ஏற்படும் உயிரிழப்புகள் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிக்க முக்கிய காரணம் ஹெல்மெட் அணியாததே என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் மக்களிடையே ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை ஊக்குவிக்க எண்ணிய கடலூர் பெரியப்பட்டு கிராமத்து இளைஞர்கள் இலவச ஹெல்மெட் சேவை மையம் அமைத்துள்ளனர். மக்கள் வாழ்வாதார பாதுகாப்பு இயக்கம் என்ற பெயரில் இளைஞர்கள் இந்த சேவையை தொடங்கியுள்ளனர். அதன்படி பெரியப்பட்டு பேருந்து நிலையத்தின் அருகிலேயே ஒரு ஸ்டாண்ட் வைத்து அதில் 50க்கும் மேற்பட்ட தலைக்கவசங்களை விலைக்கு வாங்கி வைத்துள்ளனர். ஹெல்மெட் தேவைப்படுபவர்கள் அவர்களது வாகனத்தின் பதிவு எண் மற்றும் செல்போன் எண்ணை கொடுத்துவிட்டு தலைக்கவசத்தை எடுத்துச் செல்லலாம். இதற்காக எவ்வித கட்டணமும் இந்த இளைஞர்கள் வசூலிப்பதில்லை. என்கிட்ட ரீஸ் எல்லாம் இருக்கு, அதில் பேர், வண்டி நம்பரு, ஊர் இதெல்லாம் சொல்லிட்டு செல் நம்பர்லாம் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடணும். முழுக்க இலவசம். இது யாரும் காசுக்கு கொடுக்குறதில்ல. இதை வைக்கிறது மக்கள் வாழ்வாதார பாதுகாப்புக்குன்னு உறுப்பினர் எல்லாரும் சேர்ந்து வச்சிருக்கிறோம். சுமார் 40 கிராம மக்கள் அருகில் உள்ள கடலூர் சிதம்பரத்திற்கு பெரியப்பட்டு வழியாகத்தான் செல்கிறார்கள். இங்கிருந்து 20 கிலோமீட்டர் தூர நகரங்களுக்கு செல்ல இருசக்கர வாகனங்களையே அதிகம் பயன்படுத்தி வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு சிதம்பரம் கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த ஹெல்மெட் சேவை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இலவசமாக ஹெல்மெட்டை எடுத்துச் செல்லும் மக்கள் கடலூர் அல்லது சிதம்பரம் சென்றுவிட்டு திரும்பும் பொழுது ஹெல்மெட்டை திருப்பி தந்து விடுகின்றனர். 2 மாதங்களாக செயல்பட்டு வரும் இங்கிருந்து இதுவரை ஒரு ஹெல்மெட் கூட களவு போகாதது இதன் சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. கவர்மெண்ட் கட்டாயமாக ஹெல்மெட் போட சொல்றாங்க. இது வசதி வாய்ப்பு இல்லை ஹெல்மெட் எடுக்கிறதுக்கு. இப்போ பெரியப்பட்டில் எடுத்துட்டு மக்கள் இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ரொம்ப சௌகரியமாக இருக்குது இருக்குது. இப்போ துணிஞ்சு எங்கேயும் போகலாம். ஹெல்மெட் அணிந்து செல்வது பாதுகாப்பாக இருப்பதாக கூறும் கிராம மக்கள் இதனால் தலைக்கவசத்தின் தேவை குறித்த விழிப்புணர்வும் அதிகரித்துள்ளதாக கூறுகின்றனர்.
அந்த ஹெல்மெட் தான் ஒரு பாதுகாப்பாக இருக்குது. இல்லைனாக்கா ரொம்ப சங்கடமாக இருக்குது. இப்போ வழியில் போலீஸ்காரங்க தடுக்கிறாங்க. ஒரு ஹெல்மெட் வாங்குறோம்னாக்கா நம்மளுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. இப்போ இதுமாரி கொடுக்குறதால எங்களுக்கு ரொம்ப எல்லாத்துலேயும் எங்களுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்குது, சௌகரியமாக இருக்குது. ஹெல்மெட் அணிவதை ஊக்கப்படுத்த வித்தியாசமான முறையில் சிந்தித்த இந்த கிராமத்து இளைஞர்கள் முன்னுதாரணமாக விளங்கி வருகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக கடலூர் பெரியவெட்டிலிருந்து செய்தியாளர் பிரேம் ஆனந்த். இயற்கையாக கிடைக்கும் பருத்தியை கொண்டு பெண்களுக்கான நாப்கின்களை தயாரித்து வருகிறார் நாமக்கல்லைச் சேர்ந்த பெண் ஒருவர். மகளிர் தினமான இன்று இந்த சாதனை பெண்மணி குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பு உங்களுக்காக. இந்த தொகுப்புடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மேலும் பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள www.news18tamil.com என்ற இணையதளத்தை பாருங்கள். பெண்கள் உடல் ரீதியாக சந்திக்கும் முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று மாதவிடாய் சுழற்சி. இது இயற்கையாக நடக்கும் உடல் ரீதியான மாற்றம் என்ற போதிலும் சமூக ரீதியாக பல்வேறு கட்டுப்பாடுகள் இந்த விஷயத்தில் பெண்களுக்கு இருந்து வந்தது. கட்டுப்பாடுகள் ஒவ்வொன்றாக தளர அவர்கள் மாற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க உதவின நாப்கின்கள். ஆனால் வேதிப்பொருட்கள் மூலமாக தயாரிக்கப்படும் இந்த நாப்கின்கள் தற்போது பெண்களுக்கு வரமாக இருப்பதற்கு பதிலாக சாபமாக மாறி வருகின்றன. பூதாகரமாக உருவாகி வரும் இந்த பிரச்சினைக்கு இயற்கையான வழியிலேயே தீர்வு கண்டுள்ளார் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்த பொத்தனூரைச் சேர்ந்த சுமதி. சிறு வயது முதலே சுய தொழில் தொடங்க விரும்பிய இவர் நூலகராக பணியாற்றிய பொழுது அது தொடர்பான பல்வேறு நூல்களை படிக்கத் தொடங்கினார். வார இதழ்களில் வெளியான ஒரு விளம்பரத்தை பார்த்து நாப்கின்கள் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட விரும்பியுள்ளார். 2011ஆம் ஆண்டு சொந்த முயற்சியில் வங்கிக் கடன் பெற்ற சுமதி அதனை கொண்டு நாப்கின் தயாரிப்பு பயிற்சி பெற்றதுடன் தொழிலையும் ஆரம்பித்தார். எல்லோரையும் போலின்றி இயற்கையாக கிடைக்கும் பருத்தி பஞ்சை கொண்டு இவர் தயாரித்து விற்ற நாப்கின்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பகுதி மக்களிடம் வரவேற்பை பெறத் தொடங்கின. மாதவிடாய் சமயத்தில் ஏற்படும் சருமம் தொடர்பான பிரச்சனைகள் தீர ஆரம்பித்ததால் தற்போது அப்பகுதி மருத்துவர்கள் கூட பெண்களுக்கு இதை பரிந்துரை செய்ய ஆரம்பித்து விட்டனர். எங்கள் நாப்கின் யூஸ் பண்ண பிற்பாடு அந்த பொண்ணுகள் நிறையா ஒயிட் சார்ஜிலேருந்து அரிக்கிறதுலேருந்து புண்ணாகிறதுலேருந்து எங்களது க்யூர் ஆகிருது. நிறையா பேர் எங்கள் நாப்கினை தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சமூகத்திலும் பொருளாதார ரீதியிலும் சுமதி தன்னை மட்டும் முன்னேற்றிக் கொள்ளவில்லை. தன் பகுதி பெண்களுக்கும் இவர் ஒரு ரோல் மாடலாகவே திகழ்கிறார். இவரது நாப்கின் தயாரிக்கும் தொழிற்சாலையில் 8 பெண்கள் பணியாற்றுகின்றனர். இவர்கள் சுமதியின் மூலமாக பொருளாதார சுதந்திரத்தை அடைந்துள்ளனர். மேடம் எங்களுக்கு இந்த வேலையை சொல்லி கொடுத்தது எங்களுக்கு வீட்லேயும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்கிறோம். இந்த வேலைக்கு மீண்டும் நான் இன்னும் என்னால் முடிகிற வரைக்கும் இந்த வேலைக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். பொத்தனூர் கிராமத்தையே தாண்டி செல்லாத பெண்ணாக இருந்த சுமதி இந்த நாப்கின் தயாரிப்பு மூலமாக தொழில் முனைவோராக மாறி உள்ளதுடன் பல மாநிலங்களுக்கு சென்று பயிற்சியும் வழங்கி வருகிறார். பொத்தனூர் கிராம பெண்களுக்கு முன் உதாரணமாக இருக்கும் இந்த சுமதியின் கனவுகள் அனைத்தும் நனவாக நியூஸ் 18 தமிழ்நாடு வாழ்த்துகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நாமக்கல்லில் இருந்து செய்தியாளர் ரவி.